உனக்கானதை பெறப்போகும் நல்ல நேரத்தை நெருங்கிவிட்டாய். எப்பொழுதும் துணிச்சலாகும் திறமையாகும் இருந்தால் நான் உனக்கானத நல்லதை செய்து கொண்டேதான் இருப்பேன். முதலில் ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்று நீ நினைக்க தொடங்கிவிட்டால் அந்த விஷயத்தை தீர்க்கமாக நம்பு. அதில் உண்மையாக இரு. இதில் நன்மை மட்டும்தான் நமக்கு நடக்கப் போகிறது என்று நேர்மறையான சிந்தனையோடு எண்ணிக்கொண்டிரு. இந்த ஒரு ஆண்டால் உனக்கான உதவியை செய்வதற்காக இங்கு துணிச்சலோடு வந்து கொண்டிருக்கின்றார். நீ எடுத்துக்கொண்ட காரியத்தில் உனக்காக உதவி செய்ய யாருமே இல்லை என்று எண்ணிக்கொண்டிருந்த வேளையிலே என்னை மட்டுமே கதி என்று நினைத்து கொண்டு இருக்கும் உன் வாழ்க்கையிலே நான் அவரை அனுப்பி வைத்து விட்டேன். உனக்கான ஒருவரை அனுப்பி வைத்து விட்டேன். இனி சற்றும் நீ யோசிக்காதே. எனக்கெல்லாம் நல்லது நடக்குமா என்று சிந்திக்காதே. நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையில் தானே என் பிள்ளையை நான் தேடி வந்திருக்கின்றேன். நான் தேடி வரும்போது நீ ஏன் சற்றும் மனம் குழம்பிக் கொண்டிருக்கின்றாய்? சில விஷயங்கள் உன் மனதை காயப்படுத்துகின்ற மாதிரி இங்கு நடந்து கொண்டு இருந்ததுதான். அதுதான் உண்மை, அதுதான் யதார்த்தம். உன்னை துரோகத்தால் மூழ்கடித்தவர்களை பற்றியும் ஏமாற்றத்தால் உன் நேரத்தை வீணடித்தவர்களை எண்ணியும் உன் மனம் அங்கு வருந்தி கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் அத்தனையும் தாண்டி எனக்கு ஏன் இப்படி நடந்து கொண்டு இருக்கின்றது, எனக்கு மட்டும்தான் இப்படி நடந்து கொண்டு இருக்கின்றது என்று நீ சிந்தித்து கொண்டு இருக்காதே. உன் மனதில் உள்ளதை நான் வெற்றியடைய செய்வதற்கு வந்திருக்கும் போது நீ மனம் தளர்ந்து கொண்டு இருக்காதே. உனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பார்த்து தான் செய்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, பொய்யாக பழகியவர்களிடம் நீ உண்மையாக பழகி நின்று இங்கு ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் மட்டும்தான் அங்கு சந்தித்து கொண்டு இருக்கின்றேன் அம்மையே என்று இந்த தாயிடம் நீ சங்கடப்பட்டு முறையிட்டு கொண்டும் இருக்கின்றாய். நிற்கதியாக நின்று கொண்டு இருக்கின்றேனே, இப்போது கூட என் கரம் பற்றி சொல்லி எனக்காக ஆறுதல் கூற யாருமே இல்லையே என்று நீ நினைக்காதே. இதோ அவர்கள் காயப்படுத்தி போனதெல்லாம் போகட்டும். உனக்கான நேரத்தை நான் வீணடிக்கப் போவதே இல்லை. நான் உன் வெற்றியை தருவதற்கு வந்திருக்கும் போது நீ எதற்காக தங்கமே மனம் வருந்தி கொண்டே இருக்கின்றாய்? எது வந்தாலும் சரி, உன் கஷ்டமான சூழ்நிலைகளில் உன்னை கரம் பற்றி உன் வாழ்க்கையை வழிநடத்த இந்த ஒரு ஆண் உனக்கு துணையாக வந்து கொண்டு இருக்கும்போது உன் மனதில் உள்ளதை அவரிடமே பழிக்க செய்துவிடு. கடினமான சூழ்நிலையில் இருந்து கொண்டு இருக்கும்போது நான் ஏன் இருக்கின்றேன் என்ற சிந்தனைகள் எல்லாம் தோன்றிக் கொண்டு இருக்கும். ஆனால் அத்தனையும் தாண்டி உன் வாழ்க்கையை நீ வளமாக்க பெறுவதற்கான நேரத்தை நெருங்கிவிட்டாய். உன் கண்ணீரை என்னிடம்தானே முதலில் வடித்தாய். அப்படி இருக்கும்போது என்னை மட்டுமே நம்பிக்கொண்டு இருக்கும் என் பிள்ளையே, உனக்கு நன்மையை செய்யாமல் இருப்பேனா என? பெற்ற பிள்ளைக்கு கஷ்டம் என்ற உடனே தன் பிள்ளை அழைக்கும் வரை இந்த தாயானவள் காத்திருக்க போவதில்லை. என் மடியில் வைத்து உன்னை நான் செல்லம் கொஞ்சி இருக்கும் போது உன் கண்ணீரை நான் வர வைக்க சம்மதித்து விடுவேனா? சற்றும் யோசிக்க போவதே இல்லை. உனக்கான விஷயத்தை செய்வதற்கு நான் களத்தில் இறங்கிவிட்டேன். இதோ உன் வெற்றியை பெறப்போகும் நேரத்தை நம்பிக்கையும் பெற்றுவிட்டாய். இனி சற்றும் நீ சிந்தித்து கொண்டு இருக்காதே. பேச மாட்டாரோ வரமாட்டாரோ என்று நீ அவரை பற்றி நினைத்து கொண்டு இருந்த காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. உன் போராட்டத்தை முடித்து வைத்து உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த வாராகி நானே வந்து விட்டேன். என் தங்கமே, உன் வாராகி என்னை தான் உனக்கான தருணத்தை அனுமதித்திருக்கின்றேன். இனி நம்பிக்கை கொள்ளும் தருணத்தை நீ கைப்பற்றி கொள்ளும் நேரம் வந்து விட்டது. உன் தேடலில் இறுதியில் நீ வெற்றியை மட்டும்தான் பெறப்போகிறாய். எத்துணை கஷ்டங்களும் சோதனைகளும் வந்தாலும் அத்தனை தடங்கல்களின் தாண்டி உன் எண்ணத்தாலும் செயலாலும் உனக்கானதை பெறப்போகும் நேரத்தை நீ நெருங்கிவிட்டாய். என் ஆசீர்வாதத்தை உனக்கு வழங்கிவிட்ட பிறகும், எனக்கான நம்பிக்கையை உனக்கு கொடுத்துவிட்ட பிறகும் ஏன் தங்கமே எனும் மனமருந்தி கொண்டு இருக்கின்றாய்? உன் நல்ல எண்ணத்தை கண்டு
நானே சில நேரங்களில் வியந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை பற்றியும் இங்கு சிந்தித்து கொண்டிருக்காதே. எனக்காக அவர் அதை செய்யவில்லை, இது செய்யவில்லை என்று மற்றவர்களை பற்றி மனமருந்திக் கொண்டு இருக்காதே. உனக்கு கெடுதல் யார் நினைத்தாலும் சரி, அவர்களை மன்னித்து விட்டு நீ நகர்ந்து கொண்டே இரு. நான் அவர்களின் வாழ்க்கையை பார்த்து கொள்கிறேன். பழிவாங்கும் எண்ணத்தோடு நீ செயல்பட்டு கொண்டு இருக்காது. கஷ்டத்தால் பார்த்து கொள்ள முடியவில்லையே என்று நீ கண்கலங்கி கொண்டு இருக்கும்போது உன் கவலையும் கஷ்டத்தையும் நான் நிரந்தரமாக்கி விடுவேனோ என்று எண்ணிவிட வேண்டாம். எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் சரி, நான் உன் வெற்றியை அங்கு கொண்டாடுவதற்கு தயாராக இருக்கும் போது உனக்கான தருணத்தையும் உனக்கான நேரத்தையும் நான் இங்கு தருவதற்கு வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இதோ உன் வெற்றியை தருவதற்கு நான் தர வந்திருக்கும் போது நீ யாருமே இல்லை என்று நீ தவித்து கொண்டு இருக்காதே. நீ இழந்ததை விட சிறப்பான ஒன்றை பெறுவதற்கான நேரத்தை நெருங்கிவிட்ட பிறகும், இந்த தாயின் பார்வை உன் வாழ்க்கை முழுவது பட்ட பிறகும் எதற்காக சற்றும் யோசிக்கிறாய்? உன்னை மற்றவர்கள் திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு உன் வாழ்க்கையை வியக்கும் வண்ணத்தில் தான் நான் பார்த்து கொள்ளப் போகிறேன். உன் எதிராளிகளோ உன்னை எப்படி வேண்டுமென்றாலும் இங்கு நினைத்துவிட்டு போகட்டும். ஆனால் உனக்கான காலத்தையும் நேரத்தையும் குறித்து வைத்து உனக்கு நம்பிக்கை தரும் தருணத்தை தருவதற்கு இந்த வாராகியை வந்து கொண்டு இருக்கும்போது உன்னை நான் உயர்த்துவதற்குத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன். என்ன நடந்தாலும் என் தாய் என் கூட இருப்பதை மட்டும் நீ மறுத்தும் விடாதே. காற்றில் அடைத்த பலூன் எந்த அளவுக்கு மேலே பறந்து கொண்டு இருக்கின்றது என்று தெரியும். ஆனால் நீ அதை போல் இருக்க வேண்டாம் என்று தான் சொல்கிறேன். ஏன் தெரியுமா? அந்த பலூனானது காற்று இருக்கும்போது தான் மேலே பறக்கும், இல்லை என்றால் தரைக்கு கீழே இறங்கிவிடும். நான் சொல்வது ஒன்றே ஒன்றுதான். எத்தனை சோதனைகளும் கஷ்டங்களும் உன்னை சுற்றி இருந்தாலும் மேலே பறப்பதற்கான தைரியத்தையும் கீழே வருவதற்கான மனதிடமையும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். அத்தனையும் தருவதற்கு இந்த தாய் ஒருவளை இருந்து கொண்டு இருக்கும்போது கூப்பிட்ட குரலுக்கு என்னவென்று கேட்பதற்கு முன்னதாகவே உன் தேவைகள் அத்தனையும் இங்கு செயல்படுத்துவதற்காக வந்து கொண்டு இருக்கும்போது உன் மனதில் உள்ளதை உள்ளபடி பலிக்கச் செய்வதற்குத்தான் இந்த வாராகி தாய் நான் வந்து இருக்கின்றேன். என் தங்கமே, நான் உன் கூட இருப்பதை மட்டும் நீ மறந்தும் விடாதே. நீ எப்படியாயினும் உன் கஷ்டத்தல்லை எல்லாம் தாண்டி உன் வாழ்க்கையை ஜெயிக்க வேண்டிய நிலைமைக்குத்தான் வரப்போகிறாய். அதன் பிறகும் ஏன் சற்றும் யோசித்து உன் நிலைமையை பார்த்து நீ வருந்திக் கொண்டே இருக்கின்றாய்? என் கண்ணே, நீ எப்படி இருந்தாலும் சரி, உன் பிரச்சனைகளை இந்த தாயின் துணையோடு தாண்டி வரத்தான் போகிறாய். அதன் பிறகு எதற்காக தேவையற்ற எண்ணங்களை உன் மனதில் சுமந்து கொண்டு உனக்கான வெற்றியை நீயே தடுத்து கொண்டு இருக்கின்றாய்? நடப்பது யாவும் இந்த வாராகி துணையோடு உனக்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது. தெளிவாகவே இரு. உனக்கான வெற்றியை உனக்கு தருவதற்காக இந்த தாயை நேரடியாக வந்திருக்கும் போது இந்த நிகழ்காலத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றதோ அதுதான் சத்தியத்தின் உண்மை. அந்த சத்தியத்தின் உண்மையை நான் தருவதற்கு வந்திருக்கும் போது நீ எதற்காக மனம் வருந்துகிறாய்? எது உனக்கு தேவையில்லாததோ அதுவே உன் வாழ்க்கையை விட்டு அகலப் போகும்போது நீ நினைத்து கொள்ளாதே, ஐயோ நமக்கானது நம்மை விட்டு போய்விட்டது என்று. உன் வெற்றியை தருவதற்குத்தான் இந்த வாராகி நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். என் செல்ல பிள்ளையாகி நீ என்னை நிழலாக பின்தொடர்ந்து கொண்டு இருக்கும்போது உனக்கான உதவியும் தருவதற்குத்தான் இந்த தாய் வந்து கொண்டு இருக்கின்றேன். கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு. எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் கவலைகள் வந்தாலும் அது நம் வாழ்க்கையை விட்டு போகத்தான் போகின்றது. எதுவுமே நிரந்தரம் கிடையாது என்பதில் நீ உண்மையை உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு செயல்படும். உன் சூழ்நிலைகள் உனக்கு சாதகமாக இல்லை என்றுதானே நீ எண்ணி கண்கலங்கி கொண்டிருந்தாய்? யார் சொன்னது?
உன் சூழ்நிலையை உனக்கானதாக மாற்றுவதற்கு இந்த வாராகி தாய் நான் வந்து இருக்கும்போது நீ எதற்காகவும் மனம் வருந்திக் கொண்டு இருக்காதே. இன்று முதலே உனக்கான வெற்றியை தருவதற்கு நான் அவரை அனுப்பி வைத்து இருக்கும் போது உன் வாழ்க்கையில் நல்லதுதான் நடக்கும். வெற்றி உன்னைத்தான் தேடி வரப்போகிறது. நம்பிக்கையோடு இரு. ஓம் வராகி தாயே போற்றி.